ஒரு சின்ன ஒரு கதை மாத்திரம் சொல்லிடுறேன். அமுதவல்லின்னு ஒரு படம், அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாரகன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணேன். ஒரே ஒரு போஸ்டர் தான் போட்டேன். இந்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு ஒப்பிடு சொல்கிறதுக்காக ஒரு நாகப்பாம்பு போட்டேன், ஒரு குழந்தைய போட்டேன், ஒரு டயலாக் தான் போட்டேன். பாம்பு குழந்தையை கொஞ்ச வருகிறதா கொத்த வருகிறதான்னு. அவ்வளோ பெரிய வரவேற்பு, படம் ஹவுஸ்ஃபுல்லாகவே போச்சு. ஆகவே பாம்பு என்று சொன்னாலுமே நாகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அம்சத்தூளிகா ஒரு அம்சம் இருக்குது, ஒரு பந்தம் இருக்கிறது. அதாவது நாகத்தை தொட்டு படம் எடுத்த எந்த படமும் தோல்வி விட்டதே கிடையாது. நாக கன்னியாக இருக்கட்டும், எங்கள் குல தெய்வமாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை விரதமாக இருக்கட்டும், நீயாவாக இருக்கட்டும், ஏன் நாளைக்கு பதில் சொல்லக்கூடிய நாகபந்தம் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு பிஸி ஸ்கெட்யூலில் நம்ம கூட ஜாயின் பண்ணி எங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. குவாலிட்டியான சினிமாவை எப்போவுமே நம்பிக்கையுடன் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண ஒரு அமேசிங்கான ப்ரொடியூசர் தான் அடுத்தது அழைக்க போகிறோம். விஷனரி ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் ப்ரொடியூசர் A.M. ரத்னம் சார், ப்ளீஸ் மேடைக்கு வரவும். டெக்னாலஜி மாற மாற சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு தியேட்டர்ஸ் ஆடியன்ஸ் வரது குறைவாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம்ஸ் வரும்போது கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த வகையில் இந்த நாகபந்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது, அந்த விஷுவல் கிராண்டியர் இருக்கிற படம். நாகபந்தம் டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலில் எல்லா அறையும் ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் ஒரு அறை ஓப்பன் பண்ண முடியல. இந்த நாகபந்தம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மேபி இந்த ஸ்டோரி தெரியாது, ஆனால் சம் ட்ரெஷர் அந்த பிரம்ம கமலாங்கிறது ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இது சொல்லியிருக்காங்க. தானு சார் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சு இது வரைக்கும் நாகபந்தம், நான் வெள்ளிக்கிழமை ரதம் தெலுங்கில் நான் விஜயசாந்தியோட ஒர்க் பண்ணும்போது ஒரு 11 வயசு ஒரு பொண்ணு ஒரு பிஸியாக டாப் ஹீரோயினாக இருக்காங்க, டேட்டே இல்லை. ஒரு ஈவினிங் 6 to 9 ஏவிஎம்க்கு கால் ஷீட்டு கொடுத்தோம். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாகப்பாம்பு, நாகபந்தம், நாகா வந்து எல்லா படமும் ஹிட் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அபிஷேக்கு வந்து என்ன இப்போது விஷுவல் கிராண்டியர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹீரோயின். இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர், பெர்ஃபார்மர், டெலிவிஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவர் நடித்த படங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசில் அவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ ஆணித்தனமாக வந்து பதிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு கிரேட்டான ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் வெர்சடைல் பெர்ஃபார்மர் மிஸ்டர் அஜய் ரத்னம் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. அதாவது நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய 2 தலைங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஒன்று தானு சார், இன்னொன்று A.M. ரத்னம் சார். அவங்க அற்புதமான ஒரு வரலாறு சொல்லிட்டாங்க. தானு சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் நாகம், அதாவது சிவன் மேலே இருக்கிறது அந்த நாகம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அபிஷேக் நாமா சார் வந்து அவர் யாருன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வெறும் டைரக்டர் அல்ல. அவர் சினிமாவுக்கு வந்து 2016 நினைக்கிறேன் வந்தது, ஆர் மேபி அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். ஹிந்தி படங்கள், தெலுங்கு படம், நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த படம் ஏன் ஓடிச்சு, ஏன் ஓடலை, அந்த பெரிய அனுபவம் வந்து அபிஷேக் சார்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவர் ப்ரொடியூசராக மாறுறாரு, படங்களை தயாரிக்கிறார். ஃபைனலாக இப்போது டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இத்தனை வருஷம் இவ்வளோ அனுபவம் தான் இந்த படம். எத்தனையோ படங்களை பார்த்துருக்காங்க, எத்தனையோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் டைரக்ட் பண்ணுறதுனால தான் இந்த கிளாஸ். எப்போவுமே நம்ம செய்யும் போது ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ விராஜ் சார் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும்ல எவ்வளோ கஷ்டம். தான் நான் சொன்னேன் பக்கத்தில்
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக என்றைக்குமே வந்து சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து வீண் போனதே இல்லை அந்த கஷ்டம். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் கிரேட் சக்ஸஸ். சிம்ப்ளி ஃபென்டாஸ்டிக், ஷோஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் மியூஸ் பியூட்டிஃபுல் நபா நட்டேஷ். எக்ஸலண்ட். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஜான் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஜெகபதி பாபு சார் இருக்காங்க, சரண்யா மேடம் இருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சவுந்தரராஜன் சார் இந்த விஷுவல்ஸ் பாருங்கள், கேமராமேன் நம்ம ஊருக்கார் தான். அங்கே வந்து நிறைய நீங்கள் தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு டெக்னீஷியன்ஸ் தான் இருக்காங்க. நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். தமிழ் சினிமா தான் வந்து இன்றைக்கி தெலுங்கு சினிமா இல்லை, உலக சினிமா, இந்தியன் சினிமாவை வந்து ஆட்டி படைக்குது. ஸோ ஆன் த ஹோல் திஸ் இஸ் a great film and I'm happy to be a part of this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த முருகன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் ப்ரெசன்ஸ் சார். ஸோ அடுத்ததாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இவர் வந்த உடனே ஒரு அட்டென்ஷன் வந்து அவர் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இது வரைக்கும் அவர் பண்ண ஹீரோவாக இருந்தாலுமே சரி, வில்லன் கதாபாத்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தனி லைஃப் அவர் வந்து கிரியேட் பண்ணிடுவார். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஜான் கொக்கின் who has done a major role in the film. நல்ல ஒரு கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணலாம் ப்ளீஸ். புராண படங்கள் நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு புராண படம், ஒரு கிராண்டான ஒரு படம், நிறைய ஒரு பிக் பட்ஜெட்டான ஒரு படம், ஒரு பேன் இண்டியா லெவலில் பண்ண படம் தான் நாகபந்தம். இந்த படத்தோட டைரக்டர் அபிஷேக் நாம சார். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு அபிஷேக் சார் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ரோல் கொடுக்கறதுக்கு. அண்ட் டிரெக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் நிஷிதா மேம் அண்ட் கிஷோர் சார். அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, பட் அவர் ரொம்ப ஏன்னா அவர் ஒரு விஷன் இருந்தார் அவருக்கு இந்த படத்துக்கு. அந்த விஷன் இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கிராண்டான ஒரு படம். இப்போ இந்த ஓடிடி டைமில் இது ஒரு சின்ன ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி படம் நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் என்ஜாய் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் ஒரு ஏன்னோ இந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த நாகபந்தம், அந்த பிரம்ம கமலம், இதோட அந்த சர்ச், அந்த நம்ம ஹீரோ விராட் சார் அந்த தேடும்போது நம்மளே ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நாமளே அந்த பிரம்ம கமலை தேடின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். ஒரு பெரிய செட்டு, ஒரு பெரிய ஃபில்ம், அண்ட் நிறைய காஸ்ட் இருக்குது. நபா மேம் இருக்குது, அண்ட் ஈஸ்வர்யா மேம், வேறு அனசூயா மேம், ஜான் விஜய், சரண்யா மேம். ஸோ நல்ல ஒரு டீம், ஒரு பெரிய எஃபர்ட், ஒரு கிராண்டான ஒரு ஃபில்ம். ஸோ நீங்கள் எல்லோரும் 3rd July தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். அந்த படத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு அவளோட காத்துட்ருக்கோம். அடுத்ததாக நாகபந்தம் படத்தை தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்ரீ பத்மினி சிவபிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். గుడ్ ఆఫ్టర్నూన్ ఆల్ ఆఫ్ యూ. థ్యాంక్ యూ సో మచ్. నాకు తమిళ్ రాదు, ప్లీజ్ డోంట్ మైండ్. మా ఈ నాగబంధం మీ అందరికీ ఆనందబంధం ఇస్తుందని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. ఈచ్ అండ్ ఎవ్రీ ఫ్రేమ్లో ఆ గ్రాండియర్ లుక్ కనిపిస్తుంది. ప్లీజ్ అందరికీ ఆల్ ది వెరీ బెస్ట్ ఎంటైర్ టీమ్. థ్యాంక్ యూ సో మచ్. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் நம்மளுடைய தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ வி வெல்கம் யூ. இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்ததாக உள்ளே வரும்போதே அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்வதி மாதிரி அவ்வளோ அழகாக, சரி படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டராக சூப்பராக இருக்காங்க, நேரில் வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் அதே மாதிரி ரொம்ப அழகாக சிலை மாதிரி இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் நபா நட்டேஷ் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். Firstly, A.M. Ratnam sir and Damu sir, thank you so much. Ungaloda blessings is very important for us. முதல்சாரி தமிழ் மக்கள் முன்னாடி, தமிழ் ப்ரெஸ் முன்னாடி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மை தமிழ் இஸ் ப்ரோக்கன், பட் ஐல் ட்ரை. நாகபந்தம் this July தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நாகபந்தம் இஸ் நாட் எனி அதர் ஃபில்ம். நம்மளோட Sanatana Dharma, our historical events blended in beautiful action, thriller, adventure, drama. உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு நான் நினச்சேன். Our team, Abhishek sir, direction, our producers, Nishita and Kishore, beautiful cast, our hero, Virat, Ajay sir, John, ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காரு.
So I hope you all will come and watch in the theaters. வருவீங்களா? தியேட்டர்ஸ் ட்ரெய்லர் பிடிக்குதா? பிடிச்சிருக்குதா? Yeah? Yeah. Yeah, thank you so much. Looking forward to see you all in the theaters. Thank you all. Thank you. Thank you very much, Nava Natesh. We always லவ் யூ. தமிழில் நீங்கள் டைரெக்டாக படங்கள் பண்ணலனாலும் உங்களோட தெலுங்கு படம், கன்னட படம்லாம் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி அஸ் வெல். ஸோ அடுத்ததாக படத்தில் முக்கியமான ஒரு ரோல், வாவ் அப்படின்னு வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ரோல். எஸ், அதை எடுத்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் த மூவி. ட்ரெய்லர்லேயே மெஸ்மரைஸ் பண்ண வச்ச நம்மளோட ஹீரோ சாரை வந்து இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் விராட் கர்ணா ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். So today we came here to promote our movie Nagabandham. Thank you media and cast and crew, Nabba, John sir and sir, thank you so much for coming here. And I would like to thank my producers M. Ratnam garu and Damu garu. Thank you so much sir. So I feel like nowadays parents are encouraging kids to be in spiritual or devotional. Because it gives lot of power and peace to the body. So and you can see as I'm doing this movie, so I completed this movie and you can see me, I became very spiritual. So you can see me as a powerful and peaceful, and mentally and physically you will get lot of this thing, what you say, strength. Yeah. Yeah, balam vastundi. Thank you Chennai, thank you so much. I hope you all love that trailer, and we are coming to theaters on July 3rd. So I hope you will give the same encouragement to the movie. As a newcomer, I am performing as Rudra in this movie, so you can see on the trailer. And I am very nervous, so I don't know what I'm talking. If I'm talking wrong, please forgive me. So this movie is based on our Indian cultures and courage and temples and what do you say, our olden temples. So nowadays India is becoming more spiritual. So we hope that by this movie we'll connect more audience. Thank you so much. Thank you Chennai. నేను చాలా బాగున్నాను. So Nagabandham movie is going to give you lot of encouragement and energy. So please do watch this movie in theaters on July 3rd. Thank you so much. Thank you. Sorry. I feel like this stage is more, a very important stage for me to thank John, because the first schedule we were shooting in the Film City, he came, I was injured on that day, so we both were working out in the gym, and he had seen my pain, and he came to my room and he was applying one cream while I'm sleeping. I don't know that he came to my room. One of my friend told me that he came and he applied that. So I think he is very, very, very genuine person. Thank you so much. Thank you. Yeah. You must ask him if that was true, or நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சாமி படத்தில் நடிக்கிறனால ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் நடந்திருக்கான்னு தெரியல. அது உண்மைதானா? உண்மைதான். ஓகே, தட்ஸ் லவ்லி. ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் முருகன் சார், சுந்தரி ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் நாகபந்தம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த பட விழாவிற்கு வந்திருந்த நடிகர்கள், மற்றும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆர் பாண்டியன் பேசுகிறேன். வின்கோ அவார்ட்ஸ் அசோசியேட் வித் எம் ப்ரொடக்ஷன். வின்கோ அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்க போது தொழில் முனைவர்கள், சாதனையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக சேவகர்கள், இப்படி பல துறையினருக்கு விருது கொடுக்குறாங்க. நீங்கள் கலந்துக்கணுமா? கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களை அங்கே பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். சந்திப்போம், கலாய்ப்போம்.